ஒய்ஃப்கிட்ட எமோஷன் கிடையாது, பிள்ளைகிட்ட எமோஷன் கிடையாது, 2 பிள்ளைகிட்ட எமோஷன் கிடையாது, அப்பா அம்மாட்ட எமோஷன் கிடையாது, சொந்த வீட்லயே எமோஷன் இல்லையே, நீ எப்படியா மக்கள்கிட்ட எமோஷனா இருக்கு? அவர் சொல்லியிருக்காரு, பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், விஜய் அவர்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் அந்த மினிஸ்ட்ரி இயங்கும். அவங்களுக்கு தனி மினிஸ்ட்ரி. அவர் வீட்டு பெண்ணு சேஃப்டி இல்லை, குழந்தைங்க 2 பேர் எங்க இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது, முதியோர் அப்பா அம்மா 2 பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இவர்கிட்ட கண்ட்ரோல் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பெண்கள், குழந்தைகள், முதியோர் கண்ட்ரோல் இருக்கணுமா? என்னையா மதிப்பீடு மகளிர் திட்டம் 2500 ரூபாய், ஸ்டாலின் 2000 ரூபாய் கொடுக்கிறாரு, 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு, 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இவர் வந்தா 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே 1,20,000 கோடி பட்ஜெட் தெரியல, பிஸ்கட் தெரியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். அவரு நெத்தியில துணியையும் குடும்பத்தை வச்சுக்கிட்டு சனாதன பருவத்தை பத்தி பேசினா பார்த்தீங்களா, அதான் திராவிடம், திராவிட நாடு. நெத்தியில குங்குமமும், அதனாலதான் இங்க வந்து பிஜேபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தமிழ்நாட்டை என்ன பண்றதுன்னே தெரியல. மாசம் 1 வட்டம் வந்துறாரு பிரதமர், மாசம் 2 வட்டம் வர்றாரு அமித்ஷா, வாரம் வர்றாரு பியூஷ் கோயல், 3 பேரும் தமிழ்நாட்டு முழுக்க சுத்தாங்க, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த விழா இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எல்லாருமே வந்து ஒரு கருத்துக்கு கட்டுப்பட்டு கருத்தியலை ஏற்றுக்கொண்டு திராவிட சித்தாந்தத்தை மனதிலே கொண்டு இந்த சித்தாந்தத்திற்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம். தரவு சம்சாரம் நானும் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களும் பிசி திருநாவனும் எந்த கட்சியும் சேராதும், நாங்கள் எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் ஏன் இங்கே வந்திருக்கோம், திமுக மேடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அநியாயம் செய்தவர்களுக்கு 1000 பேர் இருந்தால் நல்லது செய்வர்கள் மத்தியில் நல்லவர்கள் கூட இருக்கணும் தலைவர். அந்த ஒரு நிலைப்பாட்டிற்காகத்தான் எந்த கட்சியும் சேராதவர்களாக நாங்கள் இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தை சீரும் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அவர் ஆட்சி தொடர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அதுக்குதான் நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைமை அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்புமிக்க தலைவனாக இருக்க வேண்டும், ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும், வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் என்ற வித்தியாசம் கருதாத தலைவனாக திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்று சேரக்கூடிய வகையில அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும். எதிர்ப்பு குரல் வந்தாலும் அவர்களை அழைத்து பேசி அவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து சட்டங்களையே வாபஸ் பெற்று அதை மாற்றக்கூடிய ஒரு தலைவராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் சில திட்டங்களை எதிர்க்கும் பொழுது அந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசி அந்த கருத்தில் நியாயம் இருந்தால் சட்டத்தையே வாபஸ் பெற்றிருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களால் தான் அந்த தலைமை பண்பை ஒரு நாட்டை வழிநடத்த முடியும். ஏன் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி இத்தனை கட்சிகள் ஒன்றாக சேருகிறது என்று சொன்னால் காரணம் என்ன? அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் எப்படி வருது? அவரது பண்பு நலன், அவரது சிறப்பு இயல்புகள். நானும் தரவசாமும் அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆருடைய பக்தர். சின்ன பிள்ளையில இருந்து
நான் இதுவரைக்கும் முதலமைச்சருக்கு ஓட்டு போடல, இந்த வருஷம் தான் போட போறேன். ஓகே, காரணம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன் அப்படின்னா அவரது அனைவரையும் ஈர்க்கக்கூடிய பண்பு நலன், அனைவரது கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பண்பு நலன். இது மட்டும் இல்ல, ஏன் அவரை நோக்கி இத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னா பாதி அதிமுக காடு எல்லாம் இதாச்சு. காரணம் என்ன அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் எம்ஜிஆர் அல்ல, கலைஞர் அல்ல, ஜெயலலிதா அல்ல, அண்ணாவும் அல்ல. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் கலந்த மூன்றும் சேர்ந்த கலவை. மக்கள் நல திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை, காலை உணவு திட்டத்திலிருந்து அன்பு சோலை திட்டம் வரை, முதியோருக்கான திட்டம் வரை, வரிசையா சொன்னா எக்கச்சக்கமா இருக்கும், சொல்லிட்டே போல. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த திட்டங்கள்லாம். ஓகே, பிரதமர் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதலின் திட்டம், இப்படி வரிசையா மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கான். எக்கச்சக்கமா இருக்கு. நேற்று நடந்த விழாவில அத்தனை அமைச்சர்களும் வரிசையாக தங்கள் துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒன்று ரெண்டு சொன்னாங்க. அதே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. சொல்லிட்டே போறான். பெரிய புக்கே போட்டு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு சாதனை, 5 ஆண்டுகளிலே சாதனை சரித்திரம் படைத்திருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். இத்தனை ஒரு குழந்தைகள் முதல், காலை உணவு திட்டம் முதல், அன்பு சோலை திட்டம் வரை அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு திட்டங்களை கொடுப்பதில் அவர் எம்ஜிஆர் போல இருக்கார். அதனால அவர் எம்ஜிஆர். அதான் ஏழையிலிருந்து பாதிப்பு வந்தாச்சு. ஓகே, மாணவ சுயாட்சியை இந்தி திணிப்பை எதிர்ப்பதில், இருமொழி கொள்கையை நிலைநிறுத்துவதில், மக்கள் பண்ண கவர்னருக்கு லாபம் பெற்றுவதில் சுப்ரீம் கோர்ட் மூலமாக அவர் போயிட்டார். போறார் R.N. ரவி. இத்தனையும் போராடி உரிமை குரலை எழுப்புவதில் கலைஞர் போல இருக்கார். ஆட்சி நிர்வாகத்தில் கலைஞர் போல இருக்கார். ரெண்டு சேரும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட பவர்ஃபுல். எம்ஜிஆர் கலைஞரும் சொன்னாங்க, திமுக அதிமுக இரட்டை குழல் துப்பாக்கிகள் எவ்வளவு மாநில சுயாட்சியில, திராவிட சித்தாந்தத்துல, மொழி கொள்கையில, இத்தனையும் அப்படின்னு சொன்னாங்க 2 பேர். அந்த இரட்டை குழல் துப்பாக்கி பார்ப்பதற்கு அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட. அதனாலதான் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அவர்கிட்ட வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா கணக்கு பார்த்தா 50% மேல போகுது. 50% மேல போனா 210 சீட்டு உறுதி. ஓகே, யாரு வேணாலும் சரி, 50% மேல போயிட்டு இருக்கு. ஆனால் அதற்காக நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஒரு சைடு எஸ்ஐஆர் 97 லட்சம் பேர் நீக்கிட்டான், செலக்ட் பண்ணி நீக்கிறான், 27 லட்சம் பேரை சேர்த்திருக்கான். கிட்டத்தட்ட 77 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எஸ்ஐஆர். ஆனா அந்த எஸ்ஐஆர் செயல்படுத்தணும், இவிஎம் மூலமா ஹேச்சிங் பண்ணி பீகார்ல எப்படி ஜெயிச்சாங்களோ, மகாராஷ்டிராவில் எப்படி ஜெயிச்சாங்களோ, ஒரிசாவில் எப்படி ஜெயிச்சாங்களோ, டெல்லியில எப்படி ஜெயிச்சாங்களோ, இதை பண்ணணும் அப்படின்னா பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும். பெர்செப்ஷன் வார்ல வின் பண்ணணும். நாங்கள் இந்த கூட்டணி ஜெயிக்கும் என்ற பெர்செப்ஷன் வார்ல வின் பண்ணணும். வின் பண்ணதான் ஜெயிக்க முடியும். அந்த பெர்செப்ஷன் வார்ல வின் பண்ணது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 50% மேல இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி மேனிபுலேட் பண்றது? மேனிபுலேட் பண்ணா மக்கள் நம்ப மாட்டாங்க. இவிஎம்ல போய் மேனிபுலேட் பண்ணா மக்கள் நம்ப மாட்டாங்க. 50% மக்கள் இருக்கும் பொழுது இதுல மேனிபுலேட் பண்ணி மாத்தினா மக்கள் நம்ப மாட்டாங்க. அது எடப்பாடி அவர்களை வைத்துக் கொண்டு இப்படி ஜெயிப்பதுன்னா ஒருத்தருக்கு அமித்ஷாவுக்கு தூக்கமே வரமாட்டேது. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. சரி, இது அரசியல். எப்படிப்பட்ட தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இன்றைய வாக்காளர்களுக்கு முன்னால் உள்ள சேலஞ்ச் என்ன? இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்க என்ன சேலஞ்ச்?
அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த ஆட்சி தொடர வேண்டுமா, இல்ல இந்த ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சியா, இல்ல வேற எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா, இல்ல புதுசா வந்திருக்கிறவங்கள நம்ம கவனிக்கணுமா? எல்லாமே கேள்வி, நம்ம முன்னால வரக்கூடிய கேள்வி. சார் நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், இந்த பசங்கள்லாம் வேற எங்கேயோ இருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் நினைச்சா கூட, எப்படிப்பட்ட சூழலில் நாம் அனைவரும் குடும்பத்தோடு கலந்துரையாட வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய எதிர்கால சந்ததியை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். இதுல கோட்டை விட்டா உங்க எதிர்காலம் பாழாகிவிடும் என்பதில் கவனத்தோடு. இதுல கோட்டை விட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன்னு சொல்றாரு ஒருத்தர் நடிகர். அவர் எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்டவர் உங்களுக்கு ஒரு மகனாக இருந்தால் நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப நம்ம குழந்தைகளது எதிர்காலம் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது. நம்ம குழந்தைகளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த வேலை வாய்ப்புக்கு இந்த அரசு என்ன செய்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியும். வேலை வாய்ப்பை தாண்டி இந்த வேலையில நிற்போமா நிலைப்போமா அப்படின்றது அடுத்த பிரச்சனை. இந்த வேலையில கிடைச்ச வேலையை காப்பாற்ற முடியுமா என்பது அடுத்த பிரச்சனை. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வந்த பின்பு, ஏஐ வந்த பின்பு போன வருஷம் மட்டும் 24-25 மட்டும் 5 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாதி பேர்த்த கேளுங்க, எனக்கு கல்யாணம் வேணும் அப்படின்னு. பாதி பேர்த்த கேளுங்க. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு வேலை கிடைக்குமா, கிடைச்ச வேலையில வைக்க முடியுமா, கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியுமா, இல்ல நம்மளை விட அந்த பொண்ணு அதிகமா சம்பளம் வாங்கணுமா? இப்படிப்பட்ட சேலஞ்சு இன்னைக்கு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சேலஞ்சு எதிர்கால இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல எப்படிப்பட்ட அரசு இருந்தால் இந்த சேலஞ்சை மீட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர முடியும் என்பதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாள் மிகப்பெரிய கேள்வி. அந்த அரசு இந்த எதிர்கால இளைஞர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும். ஏஐ வந்த பிறகு நீங்க தெரியும், மொபைல் போன்ல உங்க பசங்க எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா ஏஐ டூல்ஸை வச்சு உங்களுக்கு காமிக்கிறாங்க. உங்க கையை காமிச்சிங்க அப்படின்னா ஒரு போட்டோ எடுத்து ஏஐ டூல் உள்ள போட்டீங்கன்னா அது கைரக ஜோசியம் சொல்லிடும். ஜோசியம் வேற வேலை அவுட். கரெக்டா? உங்க வீடை அடுத்து இந்த வீடை டெக்கரேட் பண்ணி காமி அப்படின்னு ஏஐக்குள்ள போட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்னும் ஆர்கிடெக்சர் டிசைன் போட்டு காமிச்சிடும். ஆர்கிடெக்சர் வேலை அவுட். ரைட்டா? கேஸ் போடணும், ஒரு வக்கீல்கிட்ட போகணும், என் பிரச்சனை இதுன்னு சொல்லி ஏஐல போட்டீங்க அப்படின்னா அதே கேஸ் ஃபைல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம், வக்கீல் வேலை அவுட். அக்கௌண்டன்ட் பிரச்சனைய இந்த கணக்கை சரி பண்ணணும், இந்த கணக்கை பொய் கணக்கா மாத்தணும், ரெட்ட கணக்கா எழுதணும்னு சொல்லி அதை கொடுத்தீங்கன்னா அதே எழுதி கொடுத்துரும், அக்கௌண்டன்ட் வேலை காலி. சரியா? இப்படி ஒவ்வொரு வேலைகளும் டிசைன் பண்ணணுமா என்ன வேணாலும் பண்ணலாம். போட்டோ கொடுத்து உங்க போட்டோ கொடுத்து டான்ஸ் ஆடைக்கு அது டான்ஸ் ஆடைக்கு அமைச்சிடும், மாத்தி அமைச்சிடும். இப்படி எல்லாம் இன்னைக்கு டூல்ஸ் வந்துருச்சு. அப்ப வரக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு எதிரி அல்ல, ஆனா யார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒழுங்கா யூஸ் பண்றானோ அவன் உங்களுக்கு காம்படிட்டர், போட்டியாளன். புரியுதுங்களா? இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச். அப்ப இவர்களை எந்த இடத்துல வளரணும் அப்படின்னா, நேற்று திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, 14 திட்டத்தில் ஒரு திட்டம் உயர்கல்வித்துறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் பாடத்திட்டமாக உருவாக்குவேன் என்று அவரை கொடுத்திருக்கார்.
இவர் தானே எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய தலைவன். ஆர்டினரி சார் மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களை கொண்டு வருவேன், உயர்கல்வித்துறையை கொண்டு வருவேன். அவர் சும்மா வாயில சொல்லல. 46 லட்சம் பேருக்கு 46 லட்சம் பேருக்கு நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்துவிட்டு நான் இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், செய்தி காண்பித்து விட்டு என்னால் முடியும் என்று சொல்பவரை நம்புவீர்களா? நான் எதனால் செய்வேன் சொல்றீங்களா? ஓகே, செஞ்சு காமிச்சிருக்காரு. நான் ஒரு ஸ்கீம்ல நேற்று ஒரு பொண்ணு ராஜேஸ்வரன், ஒரு பொண்ணு டிஎன்பிசில பட்டி கலெக்டரா இருக்கிறது, முதல்ல ராடிப்பட்டி சேர்ந்த ஒரு பொண்ணு, நான் முதல்வர் ஸ்கீம்ல படிச்சு ஆல் இந்தியாவில் ஒரு செகண்ட் ரேங்க், 56 IAS IPS செலக்ஷன். காரணம் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இளைஞர்களை பற்றி, உங்கள் குழந்தைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இது நாங்கள் வெளியிருந்து பார்க்கறதுனால நாங்கள் சொல்றோம், சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லவில்லை. கிட்டத்தட்ட தலித் மாணவர்கள் மட்டும் 385 பேர் வெளிநாடுகளில் PhD பட்டம் பண்றாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பி PhD பட்டம் பண்ண வச்சிருக்கார் அவர். இவர் இளைஞர்களை காப்பாற்றுவாரா? இவர் இளைஞர்களுக்கு செயல் திட்டம் கொடுப்பவரா? இவர் இளைஞர்களை சாதனை சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய தலைவரா? வேற யார் தலைவர்? இந்த முன்னால் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த முன்னாள் இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்லுங்க. இப்படி நான் சொன்னா சொல்லிட்டே போகலாம், எக்கச்சக்கமா இருக்கு. கடந்த ஆட்சியில 1 லட்சம் வீடு கட்டி கொடுத்தார் எடப்பாடி ஆட்சி. இந்த 5 ஆண்டு காலத்துல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டி கொடுத்த வீட்டு எண்ணிக்கை 8 லட்சம். அடுத்த 5 ஆண்டுகள்ல அவ 7 லட்சம் வீடுகளை அதிகமாக கட்டி தருவேன் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கார். அது மட்டுமா அப்படின்னா, அது மட்டும் இல்ல, இது எக்கச்சக்கமா 14 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதுல 2 எக்ஸ்ட்ரா வாக்குறுதி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 2 வாக்குறுதி என்ன அப்படின்னா, ஒண்ணு வேளாண்மையில அடுத்த 5 ஆண்டுகள்ல நிகர சாகுபடியினுடைய பரப்பு 50 லட்சம் ஹெக்டேரா இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு. 50 லட்சம் ஹெக்டேர். ஏன்னா வேளாண்மை தான் இன்னைக்கு பின்தங்கி இருக்கு. மேனுபேக்சரிங் செக்டார்ல தமிழகம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. ஓகே, நுண்ணீர் பாசனம் 21 லட்சம் ஹெக்டேர்ல மைக்ரோ இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், உண உற்பத்தி 125 லட்சம் மெட்ரிக் டன் உருவாக்குவேன் கொடுத்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு 100 லட்சம் டன் 90 லட்சம் டன் வந்தாச்சு, 125 லட்சம் டன் உருவாக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. இதுல ஒரு முக்கியமான திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா, நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறங்களுக்கு கொண்டு சேர்த்தல். இந்த திட்டம் செல்ஃப் ரிலையன்ட் வில்லேஜஸ், தற்சார்பு பெற்ற கிராமங்களை உருவாக்குதல். இந்த தற்சார்பு பெற்ற கிராமங்களை உருவாக்கக்கூடிய திட்டம் மகாத்மா காந்தியினுடைய கனவு. கிராம சுவராஜ்யம். மேலிருந்து கீழே போனா ரிஃபார்ம் போனா அதுக்கு பேரு கவர்னன்ஸ், கீழிருந்து மேல போனா அதுக்கு பேரு புரட்சி. கிராமங்கள் தான் இந்தியாவின் இதயம் என்று சொன்னார் காந்தியடிகள். பெரியார் கிராம மறுமலர்ச்சியே சமூக மறுமலர்ச்சிக்கு அடித்தளம் என்று சொன்னார். இந்த 2 பேரது கனவை நனவாக்க அப்துல் கலாம் கொண்டு வந்த திட்டம் தான் பூரா திட்டம். அதுக்கு பேர் ஸ்மார்ட் வில்லேஜ் என்று பெயரிடப்பட்டு நாங்கள் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த திட்டத்தை மகாத்மா காந்தி மாதிரி கிராம திட்டமாக நாங்கள் செயல்படுத்துவோம். தமிழகம் எங்கும் அதை செயல்படுத்துவோம் என்று உறுதிமொழிக்கு முயற்சி சொன்னார் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த திட்டத்தை மட்டும் செயல்படுத்தணும்.
12,500 ஊராட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மறுமலர்ச்சி பெறும், தற்சார்பற்ற கிராமமாக மாறும். தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது $1 trillion கனவு, $1 trillion கனவுனா 2030 90 லட்சம் கோடியாக நமது பொருளாதாரம் உயர வேண்டும். இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தை 35 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதுல 90 லட்சம் கோடியாக உயர வேண்டும் என்று சொன்னால் வருடத்திற்கு 8 லட்சம் கோடி பொருளாதாரத்தில் ஈடுபட்டு கொடுக்கும். இன்னைக்கு 10 ஆண்டுகள்ல திரு செல்வி ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருவரும் சேர்ந்து 10 ஆண்டுகள்ல அந்நிய நாட்டு முதலீடு கொண்டு வந்தது 5,80,000 கோடி ஒப்பந்தம் போட்டது. அதுல உண்மையா அந்த பணம் 67,000 கோடி தான். 5,80,000 கோடி ஒப்பந்தம் போட்டு அதுல உண்மையா வந்த பணம் 67,000 கோடி. ஆனா 5 ஆண்டுகள்ல திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் கொண்டு வந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 12.5 லட்சம் கோடி. இந்த கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 73%, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி உள்ள வந்தாச்சு. அதுதான் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்திற்கு செல்வதற்கு காரணம். 11.79% ஆயிருக்கு அப்படின்னா அதனாலதான் தமிழக முதல்வர் அவர்களால் 4 வருஷம் கழிச்சு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை தமிழ்நாடு அசூர் பென்ஷன் ஸ்கீமை நிறைவேற்ற முடிஞ்சதுக்கு காரணம் அதான். பொருளாதாரத்தை வளர்ச்சி வரி போட்டு உயர்த்தல. மின்சார கட்டணம் உயர்வு திமுக மேல குற்றச்சாட்டு. ஆனா மின்சார கட்டண உயர்வுக்கு கையெழுத்து போட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி. உதவி திட்டம். சொத்து வரி உயர்வு 10 வருஷம் சொத்து வரி உயர்த்தல. உயர் நீதிமன்றம் உயர்வு சொல்லி உத்தரவு வருது. திமுக ஆட்சிக்கு வருது. பேர் கெட்டது யாருக்கு? திமுக கவர்மெண்ட். ஓகே, அப்ப வரியை உயர்த்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் அறிவிச்சார். ஒரு 3 ஸ்கீம் கொடுத்தார். 2,000 கொடுப்பேன், எல்லாருக்கும் 10,000 கொடுப்பேன், +2 முடிச்சவங்களுக்கு 1000 ரூபாய், கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு 2,000 ரூபாய், மின்சார கட்டண தள்ளுபடி, கடன் தள்ளுபடி கொடுத்து சொன்னார். நான் இதெல்லாம் மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தேன். மொத்தம் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா 60,000 கோடி வச்சு. எவ்வளவு வருஷத்துக்கு? 60,000 கோடி. ஏற்கனவே 1 லட்சம் கோடி பிஸ்கல் டெபிசிட். இதுல 60,000 கோடி சேர்த்தா 1,60,000 கோடி. 1,60,000 கோடி சேர்ந்துச்சுன்னா கடன் வந்து யூனிவர்சிட்டியில 4% வாங்கணும். 4% வாங்க விட மாட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட். எஃப்ஆர்பி ஆக்ட்படி 3% தான் வாங்க முடியும் கடன். அப்ப வாங்க முடியாத கடனுக்கு நான் தள்ளுபடி கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னது யாரு? எடப்பாடி. ஆனா பொருளாதாரத்தை முன்னேற்றி விட்டு என்னால் கொடுக்க முடியும் என்று 5,000 ரூபாய் போட்டு 3,000 ரூபாய் கொடுத்து 2,000 ரூபாய் சேர்த்து போட்டு அடுத்த வருஷம் நான் வந்தா 2,000 ரூபாய் கொடுக்கின்ற சிம்பாலிக்கா உணர்த்தி என்னால் செய்ய முடியும் என்று சரித்திர சாதனை படைத்தவர் யாரு? ஓகே, இது நடந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா இப்படிப்பட்ட இந்த கிராமப்புற ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை, அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த திட்டத்தை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற இருக்கிறார் என்னும் பொழுது கிராமப்புற பொருளாதாரம் 3 லட்சம் கோடி வருடத்திற்கு இந்த 12,500 வில்லேஜஸ்களில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது 3 லட்சம் கோடி பொருளாதாரத்தில் இன்புட்டா வரும். அப்ப ஏற்கனவே மேனுபேக்சரிங் செக்டார்ல ஒரு 3 லட்சம் கோடி வருது. இதுல ஒரு 3 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி. மற்ற டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர்ல ஒரு 3 லட்சம் வந்துச்சுன்னா $1 trillion இலக்கை ஈஸியாக எழுதக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். 10 ஆண்டுகால ஆட்சியில 6% பொருளாதார வளர்ச்சியை கூட அச்சீவ் பண்ண முடியாத எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பீர்களா? 5 ஆண்டுகள்ல 11.19 வளர்ச்சியை கொண்டு வந்த மு க ஸ்டாலினை தேர்ந்தெடுப்பீர்களா? யாரை தேர்ந்தெடுப்பீங்க? இதுதான் நம்ம உள்ள கேள்வி. இளைஞர்களுக்காக நான் மேலும் திட்டத்தை கொண்டு வந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுப்பீர்களா?
தமிழகத்தில் வடநாட்டுக்காரர்களும் வேலை பார்க்கலாம் என்று சட்டம் போட்ட எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பீர்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம உள்ள கொஸ்டின். சரி, இன்னைக்கு லாஸ்டா வரேன். இன்னைக்கு இப்பதான் ஒருத்தர் நடிகர் விஜய் மகளிர் தினத்தை கொண்டாடி மகளிருக்கு என்னெல்லாம் செய்ய போறேன்னு அனௌன்ஸ் பண்ணார். அதை நான் பார்த்தேன். அது என்ன சொன்னார் அப்படின்னா, தஞ்சாவூர்ல போய் ஒரு கூட்டத்தை பேசினார். சிம்பிளா முடிச்சிடுறேன். அந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு தம்பியாக, அண்ணனாக, தாய் மாமனாக, மகனாக இருப்பேன். உங்களுக்கும் எனக்குமான உறவு எலெக்ஷனுக்காக வந்ததல்ல, இது எமோஷன் அப்படின்னார். வெறும் எமோஷன் அல்ல, ஓஷியானிக் எமோஷன் அப்படின்னார். நான் நினைச்சேன் ஒய்ஃப்கிட்ட எமோஷன் கிடையாது, பிள்ளைகிட்ட எமோஷன் கிடையாது, ரெண்டு பிள்ளைகிட்ட எமோஷன் கிடையாது, அப்பா அம்மாட்ட எமோஷன் கிடையாது, சொந்த வீட்டிலேயே எமோஷன் இல்லையே, நீ எப்படியா மக்கள்கிட்ட எமோஷனா இருக்கு? இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? இல்ல. இன்னைக்கு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை சொல்லி முடிச்சிடறேன் நான், என்ன அடுத்து 2 பேர் பேசணும். அவர் சொல்லியிருக்காரு, பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் நலன், இது விஜய் அவர்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் அந்த மினிஸ்ட்ரி இயங்குமா. அவங்களுக்கு தனி மினிஸ்ட்ரி. யார் தெரியுமா? பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள். அவர் வீட்டு பெண்ணு சேஃப்டி இல்லை, குழந்தைங்க 2 பேர் எங்க இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது, முதியோர் அப்பா அம்மா 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இவர்கிட்ட கண்ட்ரோல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பெண்கள், குழந்தைகள், முதியோர் கண்ட்ரோல் இருக்கணுமா? என்னையா நம்புவீங்களா? யாராவது நம்புவீங்களா? தமிழக மக்கள் நம்புவீங்களா? நேரடி மினிஸ்ட்ரினா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? சந்திரசேகர்கிட்ட கேட்கணும், சங்கீதாட்ட கேட்கணும், பிள்ளைகிட்ட கேட்கணும். அப்ப நாடு சீரழியணும் இல்லையா? சரி, ஓகே. ஒரு வரிசையா சொல்லியிருக்காரு. மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2500 ரூபாய். ஸ்டாலின் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு, 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இவர் 2500 ரூபாய் கொடுக்குறாரு இருக்காரு. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் 6 கேஸ் சிலிண்டர் கொடுத்துறாரு, வருஷத்துக்கு கொடுத்துறாரு. அண்ணன் சீர் திட்டம், திருமணம் 1 பவுன் நகை. 1 பவுன் நகை எவ்வளவு? அப்ப 1,30,000. நான் 1,20,000 நினைச்சுட்டு இருக்கேன். 30,000 ஒரு கூட்டிகிட்டே இருக்கு. 1,30,000 1 பவுன் நகை. இதெல்லாம் நல்லா கிடைக்கும். நல்லா கிடைச்சா நீங்க நாட்டு ஓட்டு போட்டுருவீங்களா? பட்டு சாரா. அடுத்து காமராஜர் கல்வி உரிமை திட்டம். இடைநிற்றல் இல்லாம கல்வி படிக்கிறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்து பெண்களுக்கும் 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 5,000 ரூபாய். வெற்றி பயணம், எல்லாத்துக்கும் இலவச. பெண்கள் அத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் எல்லா பஸ்லயும் இலவச பயணம். எல்லா பஸ்லயும் 21,000 பஸ் இருக்கு. இப்ப 7,500 பஸ்ல இலவச பயணம் போடுறாங்க. 21,000 பஸ்ல இலவச பயணம். பாருங்க என்னெல்லாம் அள்ளி விடுறாங்க. அடுத்து 0 டாலரன்ஸ் ஃபார் உமன். உமன் சேஃப்டிக்காக 500 பாதுகாப்பு படை உருவாக்குறாங்க. அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம். அப்புறம் பட்டன் அமுக்குனா பொண்ணு போலீஸ் வந்துடும் உங்களுக்கு. அது ஆட்டோல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, பட்டன் அமுக்குனா போலீஸ் வந்துடும். புது திட்டம் கொண்டாடுறாரு. அடுத்து ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் எல்லாத்துக்கும். அப்புறம் சிங்க பெண்களுக்கு மேம்பாட்டு திட்டம் 5 லட்சம் வரை வட்டி இல்லா கடன், 5 லட்சம் வரை மானியம், எம்எஸ்எம்இ கொடுத்தா மானியம். தாய்லாந்தின் தங்கமயிறு திட்டம் எல்லாத்துக்கும் எதுக்கும் ஒரு கோல்டு செய்து, அப்புறம் பேபி கிட். இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி. இந்த ஒட்டுமொத்த வாக்குறுதியும் நான் கார்ல வரும்போது கணக்கு போட்டு பார்த்தேன். மொத்தம் எவ்வளவு வரும் தெரியுமா? 1,20,000 கோடி. எவ்வளவு? 1,20,000 கோடி. ஏற்கனவே 1 லட்சம் கோடி டெபிசிட். எடப்பாடி சொன்ன 6 திட்டங்களையும் நிறைவேற்றணும்னா 60,000 கோடி. அதுக்கே கடன் வாங்க முடியாது. விஜய் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றணும்னா இதான் ஃபர்ஸ்ட் திட்டம் சொல்லியிருக்காரு. இதே 1,20,000 கோடி. பட்ஜெட் என்னன்னு தெரியல, பிஸ்கட் என்னன்னு தெரியல. கடன் வாங்குறதுக்கு ஒண்ணு விடுவாங்க, விடாத வாங்குறதுக்கு திட்டம் போடணுமா இல்லையா? உங்க வீட்டுல குடும்பத்துல நீங்க கடன் வாங்கணும்னா
இவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு அளவு இருக்கா இல்லையா? இது வாங்கினா தான் கட்ட முடியும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கட்ட முடியாத கடன் வாங்கினா என்ன ஆகும்? கந்து வட்டி வாங்கினா என்ன ஆகும்? தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி சாகணும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் தான் தமிழகம், தமிழகம் தான் விஜய். அவன் செத்துட்டா பரவாயில்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஜாக வச்சுட்டா வருது. ஓகே, தெரியல, வாயில வந்தாலும் அள்ளி விடுறாங்க. பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல. இந்த பண்ணணும்னா என்ன பண்ண தெரியுமா? ஜிஎஸ்டி growth 18% கொண்டு வரணும். 18% கொண்டு போறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னா 11.19% மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்ததே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. 15% கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அது பெரிய விஷயம். ஆனா இவங்க சொல்ற திட்டத்தை பார்த்தா 18%, 20% நடக்காத விஷயங்கள் எல்லாம் கனவுலகம் என்று சினிமா மாதிரி பேசிட்டு இருக்காங்க. விஜயாவது ஒன்றும் தெரியாது. ஆனா எடப்பாடி சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய திட்டங்களை பார்த்தா 60,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. அப்ப எப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம் முன்னால் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எதிர்காலம் மிகவும் பயங்கரமா இருக்கு. அந்த எப்படிப்பட்ட எதிர்காலம் இளைஞர்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தலைவர் நமக்கு தேவை. இந்த இளைஞர்கள் அடிமைப்படாத இளைஞர்களாக, அந்த இளைஞர்களுக்கு லட்சியத்தை விதைக்கக்கூடிய தலைவராக வர வேண்டும். 14 திட்டங்களை, தொழிலுக்கு பார்வை திட்டங்களை அவர் கொடுத்திருக்கிறார், லட்சியங்களை கொடுத்திருக்கிறார். லட்சியம் கொண்ட யாரும் அடிமைப்படுத்த முடியாது. லட்சியம் இல்லை என்று சொன்னால் உங்களை சினிமா அடிமைப்படுத்தும், மொபைல் போன் அடிமைப்படுத்தும், வாட்ஸ்அப் அடிமைப்படுத்தும், இன்ஸ்டாகிராம் அடிமைப்படுத்தும், பேஸ்புக் அடிமைப்படுத்தும், கலைஞர்கள் அடிமைப்படுத்துவார்கள், அனைவரும் அடிமைப்படுத்துவார்கள், போதை அடிமைப்படுத்தும். ஆனால் லட்சியம், உங்கள் குழந்தைகளுக்கு லட்சியத்தை நீங்கள் விதைத்து விட்டால் அவரை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட லட்சிய இளைஞர்களை உருவாக்கக்கூடிய தலைவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் எங்கள் பக்கம் வந்திருக்கிறோம். எனவே வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.